வாரம் மைத்ரீம் பஜித்த நிகழ்ச்சியில 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 2.5 நூற்றாண்டுகளுக்கு வாழ்ந்த வாகியக்காரர்களை பத்தியும் அந்த காலத்துல இசை எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுட்டோம். இதே 2.5 நூற்றாண்டுகள்ல இன்னும் நிறைய விசேஷங்கள் நடந்திருக்கு. இத பத்தி எல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கார் ப்ரொஃபசர் எஸ்.ஆர். ஜானகிராமன். ஆபரா டிஃபைன் பண்ணுங்க. ஆபரா வந்து இது ஆபராங்கிறது இசை நாடகம். நாடகம் இசை நாடகம். நாடகத்தில் சங்கீதம் முக்கியமான பாகமா இருக்கணுங்கிறது இல்லை. இசை நாடகத்துல சங்கீதமும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த அளவில் தமிழில் ஒரு இசை நாடகம் அமைத்து கொடுத்தவர் அருணாச்சல கவிராயர் தான். தட் ஃபார்ம்ஸ் அ லேண்ட்மார்க் இன் த ஹிஸ்டரி ஆஃப் மியூசிக், தமிழ் மியூசிக்னு சொல்லலாம். ஆச்சா, அந்த மாதிரி அருணாச்சல கவிராயர் கீர்த்தனங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்ல கீர்த்தனங்கள், ருச்சியான கீர்த்தனங்கள். சில கீர்த்தனங்கள்லாம் ராகம் மாதிரி இருக்கிறத பற்றி அது கால வழுவினாலே அப்படின்னு அதனால அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி அருணாச்சல கவிராயர் ஒரு நோட்டபிள் கம்போசர் இன் தமிழ். ஒரு தமிழில் வந்து ஒரு ஒரு பாண்டித்யத்தோட கூடியதான ஒரு தமிழ். ஆனா இப்போ கச்சேரியில கூட அவரோட கிருதிகள் நிறைய பாடுறது நிறைய பாடுறா. கீர்த்தனங்கள்லாம் ராமநாட கீர்த்தனங்கள்லாம் நிறைய பாடுறா. எனக்கும் நிருபதம்ங்கிறத பத்தி அது இருக்கே, அது வந்து ராகமாலிகையா மாறினது. அதெல்லாம் இந்த பீரியட்ல இப்போ நீங்க சொல்ற பீரியட் அந்த 17th century 18th century அந்த பீரியட்ல வந்து மனோதர்மம் வந்திருக்கா? ராகம் பாடுவாளா, ஆலாபனம் பண்ணுவாளா? 17th 18th அது 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 வேற. 18th century வந்த உடனே அது வந்து அதுக்கு அவகாசம் வந்துடுத்து. ஏன்னா சமஸ்தானங்கள்ல இருக்கப்பட்ட வித்வான்கள் எல்லாம் பத்தி நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் மனோதர்மத்துல வந்து ரொம்ப பச்சிமிரியும் ஆரியப்பையாங்கிறவர் தான் மனோதர்ம பாகுபாடு பண்ணினார் அப்படிங்கிறாப்புல விரிவாக புஸ்தகங்கள்ல காணப்படுறது. இந்த பல்லவி கோபாலையர், பச்சிமிரி ஆரியப்பையா இவெல்லாம் வந்து அப்புறம் அந்த கால மார்கதர்ஷி சேஷயங்கார் சமஸ்கிருதத்தில் உருப்படிகள் பண்ணினவர். அதெல்லாம் இந்த 18th centuryக்குள்ளேயே வந்துடுறது. அதான் இந்த 1750 சொல்ற மாதிரி அந்த 1750ங்கிறது ஒரு 1800 வரைக்கும் போனோம்னா கூட இவெல்லாம் வந்து மாட்டின்றுவா. இந்த ராகம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாச்சா இந்த பீரியட்ல வந்தாச்சா? ராகம் பைரவி, ஹரிகாம்போஜி, டெஃபினட்டா ராகம்ங்கிறது வந்தாச்சு. ராகம் வந்து ஆயிடுச்சு. பழமையான ராகம், பழமையான ராகங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் உங்க சக்கரவாகமும் தர்மவத்தியும் ஹேமவத்தியும் அப்புறம் தான் வந்து ராகங்கள் எல்லாம் இந்த பீரியட்ல இந்த ராகமா இந்த ராமாமாத்திய ஸ்வரமேள கலாநிதியில சொல்லியிருக்கப்பட்ட ராகங்கள் இருக்க இல்ல. அதுக்கு முன்னாடி வித்யாரண்ய சுவாமி 14வது செஞ்சுரியில சொல்லியிருக்கப்பட்ட சங்கீத சாரம் அங்க புஸ்தகத்தில் சொல்லியிருக்கப்பட்ட ராகங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாம் நம்ம பைரவி, கல்யாணி, காம்போஜி, சாமந்தம், சாலநாட, நாட்ட, வராளி, 3 ராகமும் சொல்லியிருக்கு. வராளி, பந்துவராளி, ராமக்ரியா, 3 டிஃபரெண்ட் ராகாஸ். வராளிக்கு சுத்த காந்தாரம் தான், பந்துவராளிக்கு சாதாரண காந்தாரம் தான். பந்துவர் காமவர்தினி அப்ப வந்து பந்துவராளின்னு சொல்றது தப்பா, அது ராமக்ரியாங்கிற பேரோடு இருந்தது. அச்சா, அது எவ்வளவோ சமாச்சாரங்கள் இருக்கு. சைடு பை சைடு இந்த கம்போசர்ஸோட காம்போசிஷன் சைடு பை சைடு மியூசிக்கும் டெவலப் ஆயிட்டு டெஃபினெட்லி ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆமா, அதாவது அதே சமயத்துல டெவலப் ஆயிருக்கு. அதாவது எனக்கு சுவாமிநாத பிள்ளை ஒன்று சொல்லுவார். என்னமா ஆசிரியர்கள் ரொம்ப மேதகு சுவாமிநாத பிள்ளை, திருப்பாம்பரம் சுவாமிநாத பிள்ளை ஐயா, ஸ்வரத்துல கமகத்தோட பாடுற போது முன்னாடி போன ப்ரீசீடிங் நோட்ஸ், முன்னாடி போன இருக்கப்பட்ட ஸ்வரங்கள்ல தான் பின்னாடி வர ஸ்வரங்கள்லாம் ஆதாரமா இருக்கும். க பா க க பா பா க க க வருது. க பா க ரே 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 க பா க அந்த பார்க்க அந்த காலேன்னு அது போகுது. க பா க ரே ப பாலேன்னு வருது இல்லையோ. So the succeeding notes will have the basis support only in the preceding notes. அது சும்மா அது undefiable law அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம சங்கீதத்தினுடைய வளர்ச்சியும் அது இந்த பீரியட்லயும் வளர்ந்து வந்திருக்கு. டெஃபினெட்லி இந்த 15ஆவதுலேருந்து 17ஆவது இல்லை ஒரு இப்போ 1750 வரைக்கும் 1500 எடுத்து ஒரு மாதிரி ஆராய்ஞ்சுட்டு இருக்கோம்னா அதனுடைய பேஸ் வந்து டெஃபினெட்லி ப்ரீவியஸ் பீரியட்.
அதனால ஒரு 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 எம்எஸ் ராமசாமி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல, பெரிய இங்கிலீஷ் கொட்டேஷன், அது பிரமாதம். ஆமாம், தி டெக்னிக் ஆஃப் மியூசிக் ஆஃப் எ பர்டிகுலர் ஏஜ் இஸ் நாட் ஓன்லி தி சம்மரிங் ஆஃப் தி பாஸ்ட், சம்மரி ஆஃப் தி பாஸ்ட்ங்கிறார். Plus the conventions engrafted from time to time upon the original stock by the masses as enabling them to attain an ideal dimly seen at the distance. இந்த சென்டென்ஸுக்கு வந்து ஒரு செகண்ட்ல கவுண்டர் போடவே முடியாது. இது கிட்டத்தட்ட ட்ரெடிஷனை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கு. என்ன அது, என்ன ட்ரெடிஷனை டிஃபைன் பண்ணிட்டார். இட்ஸ் நாட் ஓன்லி சம்மரி தி மியூசிக் ஆஃப் தி பாஸ்ட். இஃப் யூ ஆர் நவ டிஸ்கசிங் 15,500 1750 வரைக்கும் இருக்கப்பட்ட அந்த 250 வருஷம் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு மாதிரி இப்போ பேசிட்டு இருக்கோம்னா அது இட் இஸ் ஒன்லி சம்மரி ஆஃப் தி மியூசிக் ஆஃப் தி பாஸ்ட் அண்ட் பிளஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் தென். அந்த மாதிரி முத்து தாண்டவருக்கு அடுத்தாப்புல அருணாச்சல கவிராயர் பற்றி சொல். அருணாச்சல கவிராயர் ஒரு முக்கியமான ஒரு கம்போசர். அதுக்கப்புறம் வந்தோம்னாக்க இந்த மாரிமுத்தா பிள்ளை, பாப்ப விநாசமந்தியார் 2 பேரும் 18th century 18th centuryன்னு போட்டிருக்க வழிய அருணாச்சல கவிராயரும் 18th century தான். 1711 to 1781 அப்படின்னா 18th century தான். மாரிமுத்தா பிள்ளையும் பாப்ப விநாசமுதலியாரும் 18th centuryன்னு போட்டாக்க அவன் எந்த காலத்தில் அந்த 18th centuryல இருந்திருக்கான்னு சொல்லணும். மாரிமுத்தா பிள்ளைங்கிறவர் ஒரு அனதர் தமிழ் கம்போசர் ஆஃப் எமினன்ஸ். ஆச்சா, அவருடைய கீர்த்தனங்கள்லையும் பல்லவி அனுபலவி சரணங்கள் பாடுகால் உண்டு, பல சரணங்கள் உண்டு, 2-3 சரணங்கள் உண்டு. இந்த அது ஒரு பியூட்டி. அந்த 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 பீரியட்ல இருந்த தமிழ் கம்போசர்ஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் சரணத்தோட ஒரு பண்ணியிருக்காங்கன்னா ரேர் இன்ஸ்டன்ஸ். அது ஃபர்ஸ்ட் காம்போசிஷன் முத்து தாண்டவர் ஒரே சரணம் தான். பூவாவிகளும் வயலும் அது ஒரே சரணம் தான். மற்றபடி அருமருந்து ஒரு தனி மருந்தா இருக்கட்டும், சேவிக்க வேண்டும் ஐயா இருக்கட்டும், முத்து தாண்டவர் இன்னும் பல கிருத்தனங்கள் எல்லாத்தையும் பார்த்தா அநேக சரணங்கள் இருக்கும். அதே தான் அருணாச்சல கவிராயருடைய பாடல்கள்லையும் அதே மாதிரி தான் மாரிமுத்தா பிள்ளை பாடல். மாரிமுத்தா பிள்ளை தெல்லை விடங்கன் அப்படின்னு சிதம்பரத்து பக்கத்தில் ஒரு ஊர். இந்த நடராஜ சுவாமி மேல பாடினவர் அவர். அவருடைய கீர்த்தனங்களில் ஒரு விசேஷம் என்னன்னாக்க ஒரு ஒரு நிந்தாஸ்துதின்னு சொல்ற, நிந்தாஸ்துதியும் இருக்கு, நிந்தாஸ்துதியும் இருக்கு. ஆனா அந்த சுவாமியினுடைய குணங்களை பத்தி வர்ணிக்கிற போது பிக்யூரியர் பாருங்க, அந்த கீர்த்தனத்தை சொன்னாதான் தெரியும். நடமாடி தீர்ந்தவும கிடது காலுலவாமல் முடமானதே என்று சொல்லுவீரையா. நடவாடி தீர்ந்தவும கிடது காலுதவாமல். எதுக்குலாம் காம்போஜி மாதிரி இருக்கேன், ஏன் காம்போஜியில் வரக்கூடாதா? காம்போஜி இதுக்குள்ள காம்போஜி காமன் ஃப்ரேசஸ் இருக்கக்கூடாதா? நடவாடி தீர்ந்தவும கிடது காலுதவாமல் முடமானதே நின்று சொல்லுவீரையா. நடமாடி திரிந்தவுமா கிடது காலுதவாமல். அதுதான் எனக்கு ஆக்சுவலா பாடம். அதுதான் கேவி சினாசையாருடைய புக்கில் திராவிட கானத்தில் கொடுக்க ஸ்வரப்படுத்தி நொட்டேஷனோட கொடுத்துருக்கு. சங்கீத ரசாரணங்கிற புத்தகத்திலையும் இருக்கு. நடமாடி தீர்ந்தவும கிடது காலுதவாமல் மூடமானதே நின்று சொல்லுவீரையா. திடமேவும் நடமாடி திடமேவும் திடமேவும் தில்லை நாகர் மறுவும் பேரானந்த சடை விரித்தாடியவா. திடமேவும் சடை, அந்த தாக்கு சாவும் வந்துருத்து, திட சடை இந்த பிராசமும் வந்துருத்து. சடை விரித்தாடியவா தேவ சிற்சபை அறிய. வேத சிற்சபை அறியன்னு ஒரு புத்தகத்தில் பார்த்தேன். அதெல்லாம் ஒரே அதனுடைய 2 புத்தகத்தில், ஒரு புத்தகத்தில் வேதம் இருக்கு, ஒரு புத்தகத்தில் தேவம் இருக்கு. தட் இஸ் தி மிஸ்டிக் ஆஃப் மியூசிக், மிஸ்டரி ஆஃப் மியூசிக், அவர் மியூசிக். அதான் திருநீரை சுமந்த சரணம், பிரமாதமான சரணம். திருநீரை சுமந்தீரோ நெருப்பான மேனிதனில்
நெருப்பான மனிதன் உடம்பு முழுக்க கையில் ஆதி வச்சு வச்சுட்டு இருக்கார், அக்னி சட்டி வச்சுட்டு இருக்கார். அது வந்து அதனால என்ன ஆகுதுன்னாக்க உடம்பெல்லாம் தக 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 இருக்கா போட்டிருக்கு. திருநீரை ஆஹா, அந்த திருநீர்னாக்கா உடனே எங்கேயோ தேவாரத்தில் அவர் போடுறது, இவர் கொடுத்த போறது அந்த மந்திரமாவது நீரு. ஐயோ ஆடாடா, அந்த நீரை பத்தியே அது பாட்டுது. சோ திருநீரை சுமந்தீரோ நிருப்பானமே நிதனில் சிடலத்தினார் மிகுந்த வதகுணமோ. அதனால திடீர்னு ரொம்ப சூடா இருக்கிற போது ஜென்னி வந்துடுத்தோ, அதனால காலை தானம் முடங்கி போடுத்தோ அப்படின்னு திருநீரை சுமந்தீரோ நெருப்பானமே நிதனில் சீதளத்தினால் மிகுந்த வதகுணமும் ஒருமையுடன் மார்க்கண்டார் குலவியாய் மரளி விழ. ஒருமையுடன் மார்க்கண்டற்கு உதவியாய் மரளி விழ. மரளினா யமன். ஒருமையுடன் மார்க்கண்ட குதவியாய் மரளி விழ. உதைத்த சுழுக்கேரி வேற ஏதாவது பண்ணிடக்கூடாது. காலில் ஆனால் வேற காலால் உதஞ்சிருக்கார். அது என்ன காலம் சுழிக்குன்னு கொடுத்தோ அப்படின்னு அந்த ஐடியா. அது என்ன, அதாவது இந்த பகவத் அம்சத்தை அவளுடைய ரூபத்தை எப்படி சாலோக சாரூப்பியங்கிறத அவள் தான். அதனால தான் அவளுக்கு சாமீப்பிய சாயுஜ்யம் துறைக்கிந்தி அதான் கிடைச்சது, அவளுக்கு கிடைச்சது. ஒருமையுடன் மார்க்கண்ட குதவியாய் மரடி விழ உதைத்த சுழுக்கேரி உண்ட குணமோ பறவை தனில் படிகிடறித்தோ என்று. அது இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரம். பறவைதனில் தெருவாசர் படிகிடறித்தோ எந்த பாப்பமோ எந்த பாப்பமோ பாப்பமோ மூவர்க்கும் முதல்வன் என்று, மூவர்க்கும் முதல்வன் என்று உனக்கு அந்த ஈகோ இருந்ததா? முதல்வர்க்கும் மூவன் என்று நடமாடி திரிந்த உனக்கு இடதுகால் உதவாமல். பியூட்டிஃபுல் காம்போஜி. காம்போஜி ஆஃப் தி திராவிட ராகம். அது காம்போஜி இஸ் திராவிட ராகம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த காம்போஜி வர்க்கம், இந்த ஹரிகாம்போஜி வர்க்கம், இந்த சங்கராபரண வர்க்கம், இதெல்லாம் சும்மா திராவிடியன் ராகாசம். எட்டர்னிட்டி ஃபார் மியூசிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி. எத்தனையோ பல நூற்றாண்டுகளாக இந்த டெவலப் ஆயிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் பல பேரெல்லாம் இருந்திருக்கு. நிந்தா ஸ்துதின்னு சொல்றேன். நிந்தா ஸ்துதி தான் அது. ஏன்னா அந்த பாயிண்டிங் அவுட் தி டிஃபெக்ட்ஸ், பாயிண்டிங் அவுட் டிஃபெக்ட்ஸ் இல்ல அது அதனால பண்ணிட்டோம். அது மாரிமுத்தா பிள்ளையினுடைய கீர்த்தனம். மாரிமுத்தா பிள்ளை கீர்த்தனங்கள் இன்னும் எத்தனையோ கீர்த்தனங்கள் ஆப்பரா மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்காரா? ஆப்பரா மாதிரி கம்போஸ் பண்ணா தெரியல, அது இவர் பண்ணினதா தெரியல. மாரிமுத்தா பிள்ளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப்பரா பண்ணாப்ல அவர் தான் பண்ணியிருக்காரு. அருணாச்சல கவிராயர் ராமநாடகம் மாத்திரம் இல்ல, சீர்காழி பிள்ளை தமிழ், காரைக்கால் அம்மையார் சரித்திரம், இந்த மாதிரி கதா பாகமாகலாம் கீர்த்தனங்கள்லாம். மாரிமுத்தா பிள்ளையினுடைய கீர்த்தனங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ருச்சியான கீர்த்தனங்கள். இன்னும் எத்தனை கீர்த்தனங்கள் இருக்கு. ஒரு காட்சி வச்சிதம் என்று சொன்னால், ஒரு காட்சி வச்சிதம் என்று சொன்னால் இரு காதூழ்வினையே சூழ்வினை. அது சரணம் ரொம்ப அழகா இருக்கும். சூழ்வினை பஞ்சாகினி இடையே நின்று சொரூபம் கறிவானேன். சொரூபம் ஸ்வரூபம்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு சொரூபம், தற்சமம் தற்பவம்ங்கிற தேரி பிரகாரம் வரும். பல வேள்விகள் செய்து மனை வாழ்வை வெறுத்து கனிக்காய் கனிக்கறி தின்று மாதவம் புரிவானேன். எதுக்கா மாதவம் பண்ணணும், தபஸ் பண்ணணும். அதான் அதே ஐடியாலாம் தியாகிர்வாள்னா யஜ்ஞாதுல தபா జపతమ వలన క్షీణమైతురుగా యజ్ఞాదులు సుఖమను వారికి సమము అజ్ఞానులు ஒரே அடி அடிச்சார். ஸோ அந்த மாதிரி அந்த சாகித்யம் பாருங்க. மனை வாழ்வை வெறுத்து கனிகாய் கரியும் தின்று மாதவம் புரிவானே. பல வேள்விகள் செய்து
வேள்வி செய்து அந்த ஹோமகுண்டத்தில் நெய்யை வீணிலே சுரிவானேன். ஆஹா, நான் யாகம் பண்றேன்னு ஏடா நெய்யை வந்து நெய் விற்கிற வேலையில நெய்யை எதுக்காக வீண் பண்றேன், அப்புறம் தபஸ் பண்றேன் அப்படின்னு விட்டு எதுக்காக வந்து வாழ்வை வெறுத்து, when you have God has given you bounty in plenty, காய்கறி எல்லாம் திங்கிறதெல்லாம் விட்டுட்டு இலையும் சரகையும் தின்னுண்டு நான் வந்து தபஸ் பண்றேன், எதுக்காக பண்ணணும்? அதே மாதிரி அப்புறம் கடைசியில் என்ன சொல்றான்னா, காது கேள்வி இல்லாத, காது கேட்க முடியாதபடி தலைமயிர் வளர்ந்துட்டு இருக்கான் இந்த ரிஷி, இந்த முனிவர்களுக்கெல்லாம். கேள்வி இல்லாத மோனி, கேள்வி இல்லாத முழு மோனிகளாய் தலையில் கிளைத்திட்ட சடைதனை, அங்கங்க சடை விழுந்திருக்கு இல்லையோ, கிளையா கிளைத்திட்ட சடைதனை வளைத்து திரிவானேன் ஒரு கால். ஆமா, அந்த வளைத்திட்டு திரிந்த அவனை ஒரு கால் சிவசிந்தம் திரிவானேன் அப்படின்னு. அடுத்த சரணத்தில் சொல்ற, எதுக்குப்பா என்னதுக்கு அந்த அங்க பிரதர்ஷனம்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உடம்பு வருத்திக்கிண்டு ஊனும் உறக்கமும் இல்லாமல் ஏன் இருக்க அந்த கீர்த்தனை ரொம்ப அந்த மாதிரி அழகான சாகித்யங்கள் மாரிமுத்தா பிள்ளைது. பாப்ப விநாச முதலியார்கிட்ட வந்தோம்னா அவர் 1725 பாப்ப விநாச முதலியாருடைய ஹிஸ்டரியை பற்றி ப்ரொஃபஸர் அருணாச்சலம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தாஞ்சூர் ட்ரெடிஷன்ஸ் மியூசிக்னு ஒரு புத்தகம் கூட இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த பாப்ப விநாச முதலியார் ரொம்ப பிரமாதம். அந்த கீர்த்தனங்கள் உமக்கு பிரீத்தி என்ன உசேனின்னு போட்டிருக்க, என்ன மெட்ல அவர் உசேனில் தான் பாடினாரா, இல்லைனா உசேனி இப்படி தான் பாடினாரா, உசேனில இப்படி தான் பாடினாராங்கிறதெல்லாம் only a Sancho Panza must deliver judgment. உமக்கு பிரீத்தி செய்வதேபடி ஒரு வகையும் காணேன் ஏ சுவாமி, ஒரு வகையும் காணேன். உமக்கு பிரீத்தி செய்வது எப்படி என்று நான் ஒரு வகையும் காணேன். கமலபதியில் வாழும் தியாக வைபோகரே, நீ வைபோகனா இருந்துருக்கே, வைபோகமே கல்யாணம் வைபோகமேன்னு பாடுறோம் இல்லையோ. எனக்கு ஏன்னா அப்படி இருக்கிற போது உனக்கு நாம என்ன எப்படி திருப்தி பண்றது, உன்னை எந்த அளவில் திருப்தி பண்ணணும், எப்படி பண்ண முடியும்ங்கிறது சொல்ல முடியுமா? கமலபதியில் வாழும் தியாக வைபோகரே, கருணை வைத்தனை முற்றும் காப்பதும் கடனேயா உமக்கு பிரீத்தி. அந்த சரணங்கள் 3 சரணங்கள் என்ன சரணம், அடாடாடாடா. அதாவது உனக்கு எப்படி உபச்சாரம் பண்றது, தீப தூபாராதனைகள்லாம் பண்ணலாம்னா நீ ஸ்வயம் பிரகாசன். இது தூபத்தை காட்டி தீபத்தை காட்டி வந்து ஒன்று நீ இருக்கிற பார்க்கறதுக்காக எல்லாரும் பார்க்கறதுக்காகவா, நீ ஸ்வயம் பிரகாசன். அப்புறம் நிவேதனம் செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்க, நேயமாகவே நிவேதனம் செய்வோம் என்றால், நேயமாகவே நிவேதனம் செய்வோம் என்றால் நீ நித்திய திருப்தன். நீ என்னைக்கு திருப்தியா இருக்க. ஆமா, you have never been hungry. அதில் நிவேதனம்ங்கிறது அது இன்னொரு கொண்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும். நிவேதனம்ங்கிறது பண்ணினாக்க அவர் பகவான் சாப்பிட்றாருங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. எனக்கு நீ கொடுத்துருக்க, எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறத என்னால் இன்னைக்கு எனக்கு வண்டி ஓடுறது, மணி அடிக்கிறது, என் வயத்து மணி அடிக்கிறது அப்படின்னு சுவாமிக்கு காட்டுறோமா. இதை ஒரு பெரியவர் சொல்லி நான் கேட்டேன், எனக்கு அசந்து போட்டேன். சுவாமிக்கு காமிக்கிறோமா.
ஆச்சா அதான் நிவேத அப்படின்னா நித்திய திருப்தர் அல்லவோ அப்படின்னா, ஸ்வயம் பிரகாசர் அல்லவோ அப்படின்னா, எப்படி இருந்தாலும் சரியா. அது கடைசியில் என்ன, அருள் வைத்தல் முற்றும் காப்பதுவே எல்லால், அருள் வைத்து என்னை முற்றும் காப்பதுவே எல்லால், அடியேனால் ஊமா கொன்றும் ஆவதும் இல்லை, அடியேனால் உமக்காவது ஒன்றும் இல்லையே. இவ்வளவு 2 சரணத்தில் சொல்லிட்டு 3வது சரணத்தில் அருள் வைத்து நீ என்னை காப்பதுவே அல்லாமல் அடியேனால் உமக்கு ஆவது ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப இஷ்ட தேவதை யாரு? இது எல்லாம் சிதம்பரம் தான், நடராஜர் தான். அதோட வேடிக்கை என்னன்னா, முத்துத்தாண்டவர் நடராஜர் தான், மாரிமுத்தா பிள்ளை நடராஜர் தான், அந்த அப்புறம் இந்த பாப விநாச முதலியாரும் நடராஜர். ஆமாம், ஏன்னா அவெல்லாம் அந்த ரவுண்ட் அபவுட் சொன்னேன். இப்போ தில்லை விடங்கன் இங்கிற ஊர் பக்கத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் இந்த பீரியட்ல தமிழ் ஃபோல்க்ளோர், அதாவது இந்த மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர், பாபநாசம், இவாளுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த எபிசோட்ல நாங்க வந்து அந்த ஜஸ்ட் அந்த ப்ரீ ட்ரினிட்டி ஈரால அந்த பிளஸ் ஆல்சோ இப்போ ஆந்திராலையும் மியூசிக் டெவலப் ஆயிருக்கு, கர்நாடகத்துலையும் டெவலப் ஆயிருக்கு. இந்த பீரியட்ல எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம்.